ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே அழகருமே இந்த கல்யாணம் பிடிக்காம ரொம்பவே கோபமாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டுட்டு, இங்கே பாருடா, உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை நீ ஏற்கனவே கொடுத்துட்ட, இதுக்கு மேலேயுமே உங்கள் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தனா கண்டிப்பாக உங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுமே இந்த ஒரு விஷயத்தில் சம்மதிச்சிருக்கு. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் படக்கூடாது அப்படின்னா நீ இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா சம்மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்க அப்பாவுமே உங்களுக்காக இல்லைனாலையுமே ஒரு செய்யாத தப்புக்காக 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாரு. மறுபடியும் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுக்கி நிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டுமே அழகர்கிட்ட சொல்லவும், உடனே அங்க அழகருமே, நானும் மச்சான், நானும் அதே தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு அசிங்கத்துக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த மஞ்சமலை விட்டு பொண்ணு எங்க பூங்கொடிய நான் மனசுல நினைக்க கூட முடியல. அதுவும் இல்லாமல் அவளை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கிற போது மறுபடியும் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்காக எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரியுமே அங்கே அழகர் சொல்லவும், உடனே இங்கே படுற அழகர், கண்டிப்பாக நீ இந்த ஒரு விஷயத்தில் பல்ல கடிச்சிக்கிட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொல்கிற விஷயத்த நீ கண்டிப்பாக செஞ்சனா உங்கள் அப்பாவும் நல்லா இருப்பார், உங்கள் அப்பாவும் சந்தோஷமாக இருப்பார், எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வராது. இதே மாதிரி தான் அந்த மஞ்சமலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அசிங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே நீயே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டனா உன்னால தான் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருடைய ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பூங்கொடியும் அவங்க அப்பாவுமே முன்னாடியே ஒரு பிளானும் போட்டுருப்பாங்க. இங்கே கல்யாண ஃபங்க்ஷனில் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிறோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கணும் தவிர அந்த ஃபங்க்ஷனை முழுமையாக முடிக்க போகிறது கிடையாது. பாதிலே நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எழுந்து வந்தோன்னா கண்டிப்பாக அந்த மாயாண்டிக்கும் அந்த மீனாட்சிக்கும் ரொம்பவே அசிங்கமாக போயிடும். அது இல்லாமல் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் மஞ்சமலையும் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டுருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடையும் அங்கே எல்லாருமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கல்யாண ஏற்பாடுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் 2 ஃபேமிலியுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க மாயாண்டி. அதுவுமே நடந்து முடிஞ்சிடும். ஆனால் மறுநாள் வந்து இங்கே எல்லா ஃபங்க்ஷன் நடக்கிற இதுன்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலைக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மாயாண்டியுமே. இதை கேட்ட அங்கே மஞ்சமலையும் இதுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. இன்னும் இருந்தாலையும் மஞ்சமலைக்கும் அதுதான் குலதெய்வ கோயிலுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இதுக்கு வரத்துக்காக சம்மதிச்சிருப்பாரு. உடனே அங்கே இருக்கிற ராசாதியும் சுடலையும், மச்சான் என்ன மச்சான் நீங்கள் அங்கே மாயாண்டி என்ன சொன்னாலையுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அங்கே பூங்கொடி அங்கே போனதுலேருந்தே நியாயம் எது, அது நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் இதுதான் பண்ணணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே மாறிட்டா. அதுவும் இல்லாமல் நீங்களும் எங்கள் மாயாண்டி என்ன சொல்கிறானோ அதே மாதிரி நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மச்சான், நீங்கள் அவங்கள பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை அவங்க கூட சேர்ந்து இது சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மச்சான், உங்களுக்கு செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையா, சுடலை எனக்கு நல்லாவே தெரியும், உன்ன மாதிரி உதவாக்காரங்கிட்ட நான் அட்வைஸ் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற ஆசாத்தியும், அண்ணா என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவரு போய் நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, பூங்கொடிக்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க, பூங்கொடியுமே அவளுடைய வாழ்க்கையை பணைய வச்சு உங்களுக்காக உங்களை பழி வாங்கின அந்த மாயாண்டி ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அழகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. இப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணா நீங்க கண்டிப்பா அவங்களுடைய சொந்த வேணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற ராசாத்தி சொல்லவும், உடனே இங்க இருக்கிற மஞ்சமலையும், ராசாத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு விஷயத்த பண்றேன்னா அதுல 1000 அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ சுடலையும் நீயும் எதுவுமே புரியாம என்கிட்ட வந்து எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எந்தெந்த விஷயம் பண்ணணும், எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்காக இங்க மாயாண்டி ஃபேமிலியும் சரி, மஞ்சமலை ஃபேமிலியும் சரி எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எப்பவும் போல இங்க பேச்சியுமே அவங்களுடைய பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மஞ்சமலை எப்போவுமே பேச்சுக்கிட்ட பேசிருக்கவே மாட்டார். ஸோ இப்போ போயிட்டு அங்கே குலதெய்வ
குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாகவும் சொல்கிறாரு. இதை கேட்ட பேச்சியுமே ரொம்பவே சந்தோஷம். எப்போவும் நம்மக்கிட்ட பேசாதவர், எப்போவும் எங்கே போனாலையும் கூப்பிடாதவர் என்னை வந்து இப்போ மரியாதையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணமே எங்கள் பூங்கொடி மட்டும்தான். என்னுடைய மக எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியுமே நினச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பூங்கொடியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாமா, அல்ல நம்ம இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டு கழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நந்தினி வந்து எப்பவும் போல் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தெய்வானையும் நந்தினி கிட்ட போயிட்டு, நந்தினி எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல, அதுவும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு நீ அழகிற நினச்சி நீ அழுதுகிட்டு இருப்ப, இந்த ஒரு விஷயத்துக்கு கூடிய சீக்கிரம் நம்ம முடிவு கட்டியாக. அது இல்லாமல் இங்கே இருக்கிற பூங்கொடியும் இந்த வீட்டை பழிவாங்கணுன்ற நோக்கத்தில் வந்திருக்கா. இப்படி இருக்கிறப்போ இவளை நம்ம இந்த வீட்டை விட்டு தொடுத்தோன்னா எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நீ நினச்ச மாதிரியே உனக்கு வருத்தம் இல்லாமல் இங்கே அழகிறவே நீ கல்யாணம் பண்ணிப்ப, அழகிற கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டிலேயே நீ சந்தோஷமாக இருப்ப, என் 2 கண்ணால் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெய்வான சொல்லவும் உடனே நந்தினியும், அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே அவள் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தாலையும் கண்டிப்பாக அவளை எங்கள் மாமாவோ அத்தையோ இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்க. நீங்கள் எதுவுமே அது மாதிரி ஒரு கற்பனை கோட்டையெல்லாம் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கூட நீங்கள் சொல்கிறது லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்கம்மா. எனக்கு அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது, அது கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். அவரை விட்டு நான் முழுமையாக என்னால் வெளியே வர முடியாது. அப்படி வெளியே வந்தேன்னா என்னால் தப்பான ஒரு முடிவு எடுக்க சொல்லுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிறேன். அழகர் மாமா எனக்கு எப்போவுமே கிடைக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அழகர் மாமாவை நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் இப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நந்தினியுமே தெய்வானக்கிட்ட சொல்லவும், தெய்வானை வந்து அங்கே நந்தினியை பார்த்து, நந்தினி நீ இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நீ அழகர் தம்பியை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தனா நான் உன்னை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நீ தெய்வானை சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியுமே உள்ளே வந்து எங்கள் நந்தினியையும் அங்கே இருக்கிற தெய்வானையும் பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நந்தினி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்கவும், உடனே தெய்வானையும் அது மதனி, அது ஒன்றும் இல்லை மதனி, அவள் கண்ணில் தூசு வந்துருச்சான், அதனால தான் அழுதுகிட்டு இருக்காளாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எதனா வேலை செய்யணுமா மதனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இந்த தெய்வானை கேட்கவும், உடனே இங்கே மீனாட்சியும் இல்லை எந்த வேலையும் இல்லை, சரி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நந்தினி வேற அழுதுகிட்டு இருந்தாளா, அதுதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை, நந்தினி எதுக்காக அழுகாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மாயாண்டியும் அங்கே இருக்கிற பென்னி கிட்ட, பென்னி இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, சாப்பாடு விஷயத்துல இருந்து A to Z வந்து எல்லாமே கிளீனாகவும் நீட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கணும். ஏன்னா இந்த கல்யாணம் வந்து முறை எங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல காரியம், இந்த காரியம் வந்து எல்லாரும் வியந்து போகிற அளவுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம நல்லபடியாக முடிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரையுமே சேர்த்து நம்ம 2 ஃபேமிலியுமே சேரணும் அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானும் போட்டோம். இங்கே தேனு சொன்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம எங்கள் மீனாட்சி கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அழகருடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து நான் நிறைவேற்றணும். அதுவும் இல்லாமல் நம்ம குலசாமிக்கு கிட்ட நம்ம போய் சாமி கும்பிட்ற போது ஒரே வேனில் நம்ம மொத்த பேரும் ஒரே இதில் போனால் இடிச்சுக்கிட்டு ஒரு பாண்டிங் உருவாகும். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் 2 ஃபேமிலியுமே ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லவும், உடனே இங்கே பென்னியுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம், ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்னது நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேரும் ஒராசிக்கிட்டு போகிற போது 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை வரும், அப்படியே நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. இது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது, அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும் நான் எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது இல்லாமல் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு அங்கே நம்ம போனோம்னா எல்லாருமே கூட்டிக்கிட்டு நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே உள்ள மீனாட்சி, தெய்வான, நந்தினி, அங்கே இருக்கிற பூங்கொடி, அழகர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை வீட்டுக்குமே போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே
குலசாமி கோயிலுக்கு போய் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து சாமியை கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி எல்லாருமே கூட்டிகிட்டு அங்கே மஞ்சமலை வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே வெளியில் கார் நின்றுக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்து ராசாத்தி சுடலை அங்கே இருக்கிற மஞ்சமலை பேச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வெளியே வந்த உடனே இங்கே காரில் ஏற சொல்கிறாங்க. இன்னும் ஒரே கார் தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இதெல்லாம் இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற பென்னியுமே நாங்களும் 2 கார் தான் புக் பண்ணோம், ஏன்னா எங்களுதே ஒன்று இருக்குது, இன்னொன்றுமே நாங்கள் புக் பண்ணோம், ஆனால் அது வரத்துக்கு ஒரு 2 hours ஆகுமா, அதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கே போய் சேர்ந்துடலாம், அதனால தான் ஒரு கார் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லிடுவாங்க. இதை பார்த்தா அங்கே இருக்கிற மாயாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு பென்னிக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஏறி எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்போ உடனே அங்கே இருக்கிற சுடலையும் தாங்க முடியாமல், நெரிசல் தாங்க முடியாமல் இதுக்கு தான் குலசாமிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா என்னமோ. ஐயோ என்னால் தாங்க முடியலே, மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு போகவும் உடனே மஞ்சமலையும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இடிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கவும் கடைசியில் மஞ்சமலையும் இதுக்காக என்னை இடிச்சுக்கிட்டே இருக்க, இந்த காரில் நாங்கள் அதுக்கு நடந்தே வந்துட்டு இருப்போம், எதுக்காக ஒரே காரில் இப்படி நெரிசலாகவும் போகணும், நாங்கள் நடந்தே வந்துக்கிறோம், அப்படி இல்லைனா ஆட்டோ கிடைச்சிச்சுன்னா ஆட்டோலேயே நாங்கள் வந்துக்கிறோம், எங்களை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும் உடனே மாயாண்டி கேட்டுட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, நம்ம மொத்த பேரும் ஒரே நேரத்தில் போய் கோயிலான இளங்க தானே கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் இப்படி தனித்தனியாக ஆட்டோவில் வந்தால் என்ன நினைக்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுலேயே வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே ஒரு வழியாக கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே காரில் இருந்து அங்கே மஞ்சமலை பேச்சு சுடலை ராசாத்தி மாயாண்டி அங்கே இருக்கிற பென்னி மீனாட்சி தெய்வானை அங்கே நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி அங்கே கோயிலுக்கும் போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கிட்ட நெருங்க நந்தினிக்கு ரொம்ப படபடப்பாகவும் இருக்குது. அவங்களுக்கு மறுபடியும் இங்கே ராசாத்தி வந்து அங்கே இருக்கிற நந்தினி வந்து மறுபடியும் அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் ஆகிறத 2 கண்ணால் பார்க்க முடியாது, அந்த ஒரு கல்யாணத்தில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு நின்றதும் பூசாரி கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த பூஜை செலவெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்களுமே பூஜை பண்ணிட்டு எங்கள் எல்லாருக்குமே திருநீர் கொடுக்கவும் உடனே மஞ்சமலைக்கு பயங்கரமாக சாமி வந்து இறங்கிறது, கருப்பசாமி. உடனே ஆடிக்கிட்டே கத்திக்கிட்டு எல்லாருமே வாங்க, இங்கே உங்களுடைய 2 ஃபேமிலியுமே 2 சைடு திரும்பிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க 2 ஃபேமிலியுமே நாங்க சேர்த்து வைப்போம், நீ எதுக்குமே கவலைப்படாத மகனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலை மேல இருக்கிற சாமியுமே சொல்லவும் இதை கேட்ட அங்க மஞ்சமலையுமே அழுதுகிட்டே, சாமி நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா உங்க சாமிக்கு கெடா வெட்டி விருந்தே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி சொல்லவும் உடனே பெண்ணிமே அது மஞ்சமலை மேல இருக்கிற சாமியும், மகனே நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க 2 ஃபேமிலியுமே ஒன்று சேர்றதுக்காக நான் வந்து உங்களை 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத மகனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். இதெல்லாம் கேட்ட அங்கே இருக்கிற ராசாத்தியும் சுடலையும் ரொம்பவே வருத்தத்தோட ரொம்பவே கோவத்தோடையுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணன், நம்ம எதிரி, இது நம்மளுடைய ரொம்பவே பரம்பரை எதிரி, இவங்கள நீங்கள் மன்னிச்சு என்றைக்குமே ஏற்றுக்க கூடாதுன்னு எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க நம்மளுக்கு பண்ண துரோகத்தையும் அவங்க நம்மளுக்கு பண்ண அநியாயத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்களா அண்ணன், நீங்கள் சும்மாவே விடக்கூடாதுன்னு அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும், அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் பூங்குடியுடைய லைஃப்பை விட்டு நீங்கள் அவளுடைய வாழ்க்கையை தொலைச்சி நீங்கள் அவளை பழி வாங்கணும் அப்படின்றதுனால அந்த வீட்டுக்கு அழகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அமிச்சிங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சாமி வந்ததுமே இங்கே மாயாண்டி பேச்சுக்கு நீங்கள் இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஒரு ஷேக்கிங்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சைடு மீனாட்சியும் எங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு சாமி, எனக்கு சாமி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலையும் ஒரு சைடு பயமாக இருக்குது, ஏன்னா மஞ்சமலை இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா மஞ்சமலை கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து கண்டிப்பாக ஒத்துமே இருக்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிறப்போ சாமி வந்து மஞ்சமலை ரூபத்திலே இறங்கி இப்படி சொல்கிற போது எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குங்க, இதில் எதனா ஒரு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற
அங்கே மீனாட்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற தேனுமே, அம்மா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, இங்கே அம்மன் சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேறும், அது இல்லாமல் அம்மன் வந்து அதை நிறைவேற்றுவார், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனுமே எங்கள் மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாட்சியும் இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அப்படி பிரச்சனை வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக மறுபடியும் யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. உங்கள் அப்பாவை ஏற்கனவே 10 வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கே நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், அவரை நான் மிஸ் பண்ணேன், அதுவும் இல்லாமல் அவருக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அவர் ஏதோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ நிம்மதியாகவும் இருக்காரு. அந்த நிம்மதியுமே கெடுக்கிற மாதிரி சாமி வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது ஆத்தா, எங்கள் ஃபேமிலிக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராமல் நீ தான் ஆத்தா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே சாமியை பார்த்து நல்லா வரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சமலை மேலே இருந்த சாமியும் போயிடுவோம், உடனே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. ராசாத்தி இதை பார்த்துட்டு அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. ராசாத்தி என்னாச்சு, எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே எழுந்து நிற்கவும், உடனே மாப்பிள்ள எதுவுமே ஆகலை, உங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு, அதனால தான் இப்போ தண்ணி தெளித்து எழுப்பியிருக்காங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வாங்க மாப்பிள்ள நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் கூப்பிடுறாங்க. மாயாண்டி எப்போவுமே அங்கே இருக்கிற மாயாண்டி கூப்பிடுவோம், உடனே மஞ்சமலையும் எப்போவுமே அங்கே மாயாண்டி பேசினா அவருக்கு பதிலே கொடுக்க மாட்டார், அதுவும் இல்லாமல் எதுவுமே பேசாமல் மரியாதையும் கொடுக்க மாட்டார். உடனே மாமா நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதையாகவும் அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே போகிறாங்க. உடனே எல்லாருமே சேர்ந்து அங்கே மண்டபத்துக்கு போகவும் அங்கே அழகருமே அங்கே ரொம்பவே கோவமாகவும் இவளை போய் நம்மளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே முதல் டைம் நம்ம தாலி கட்டுற போதே ரொம்பவே அசிங்கத்தோடையும் ரொம்பவே பிடிக்காதது தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் பிடிக்கல, அதில் கொஞ்சம் கூட விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அது அழகனுமே நினச்சிக்கிட்டு வர. உடனே மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எதுக்காக நீ அதவே யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது, நீ எதுக்குமே கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் இங்கே யாரும் எந்த ஒரு விஷயமும் பேசாத அளவுக்கு நீ நல்லா கெத்தாக அங்கே உள்ளே போய் நிற்கணும்னா உங்கள் அப்பா கிட்ட எதுவுமே பேசாத, அதுவும் இல்லாமல் முக்கியமாக உங்கள் அப்பா முஞ்சை நீ பார்க்கவே பார்க்காத, ஏன்னா உங்கள் அப்பா ஏற்கனவே முன்னாடியே எவ்வளவோ கோபமாக இருக்காரு உன் மேலே, அந்த நெருப்போட்டியை எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நீ எதுவுமே கேட்காம அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை பத்தடிச்சு இப்போ ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டேன், உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக உங்கள் அப்பா தான் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர்கிட்ட பெண்ணியுமே சொல்லவும், உடனே அழகரும் இல்லை மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, அந்த பூங்கொடியை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே வெறுப்பாகவும் இருக்குது, அவளை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லவும், அழகரு நான் சொல்கிறத நீ கேட்ப இல்லை, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவேன், எல்லாம் நீ நல்லதுக்கு இதை கேட்டுக்கிறேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அப்படி இது கெட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ண மாட்டேன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்காக நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து உனக்காக நான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய பேச்சை நீ கேட்காம நீ என்ன முடிவெடுத்தாலுமே அதில் எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அழகரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அழகருமே மனசுக்குள்ளேயே இங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயம் சொன்னாலையும் கண்டிப்பாக யாரும் கேட்கவும் போகிறதில்ல, யாரும் கேட்கவும் மாட்டாங்க, இப்படி இருக்கிறப்போ எனக்கு கண்டிப்பாக செம கோபமாக தான் இருக்குது, எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு விருப்பமே கிடையாது, அதுவும் இல்லாமல் அப்படியே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் அவளை அந்த வீட்டுக்குள்ளே இல்லாத அளவுக்கு அவளை நான் சித்திரவாதம் பண்ணுவேன், கண்டிப்பாக அவளை பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிட்டுறாங்க. ஒரு வழியாக இங்கே மீனாட்சியும் அங்கே இருக்கிற மாயாண்டின்னு சொல்லிட்டு பூங்கொடியை கூட்டிகிட்டுமே வந்துடுறாங்க. அழகரும் ரெடியாகி மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்க பூங்கொடியுமே கூட்டிகிட்டு போய் மணமேடையில் உட்கார வச்சிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் ரொம்பவே கோபமாகவும் அங்கே முன்னாடியே அங்கே பூங்கொடிக்கிட்ட மஞ்சமலை பேசியிருப்பாங்க பர்சனலாக ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பூங்கொடியும் அங்கே மணமேல உட்காந்துடவும் உடனே அழகருமே பூங்கொடி கழுத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. கட்டின உடனே அந்த ஒரு பரிகாரம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு தோசை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. கடைசியாக இங்கே வைக்க போகிறாரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற
மஞ்சமலை. ஏன்னா மஞ்சமலை ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டு தான் கடைசியாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆப்பவே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆப்பை வந்து எல்லாருக்குமே அவர் கொடுத்துட்டாரு. மறுபடியும் இங்கே இருக்கிற மாயாண்டி கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா மாயாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் போகக்கூடாது. அப்படியே போனாலையும் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடி யாராவது அசிங்கப்படுத்தும் யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அழகரும் பூங்கொடியும் மனமேல உக்காந்துக்கிட்டு இருக்க அதை பார்க்க இங்கே நந்தினியும் தெய்வானியும் பார்த்துக்கிட்டு பயங்கர கோவத்துலேயுமே நின்றுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மாயாண்டியும் அங்கே இருக்கிற மீனாட்சியும் ரெண்டு பேரும் சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு பார்க்குற போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லவும் தெய்வானியும் ஆமாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரையுமே பார்க்குற போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்கே அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் உனக்கு ஃபுல் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வர முடியலனா நீ வராத, அதுவும் இல்லாமல் இன்னொரு நாள் என்னை பார்க்கறதுக்காக நீ கண்டிப்பாக வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு இங்கே இந்த ஒரு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இங்கே மஞ்சமலை தான் இந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடிக்கு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக மேலே மேலே தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சமலைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே கட்டி மேலேன்னு சொல்லிட்டு அங்கே பூசாரி சொல்லவும் உடனே அங்கே தாலியை எடுத்து பூங்கொடி கழுத்தில் கட்டிடுறாங்க. கட்டின உடனே அங்கே மஞ்சமலை வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி முடிஞ்சிருது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், மஞ்சமலையை அசிங்கப்படுத்தணும், அந்த குடும்பத்தை அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஐயோ நம்ம என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே மஞ்சமலையுமே யோசிக்கவும் ஒரு வழியாக இன்னொரு ஐடியாவும் வந்துடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சமலை இந்த ஒரு கல்யாணம் நடந்தால் என்ன மறுபடியும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் மஞ்சமலையை அசிங்கப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா மஞ்சமலை நம்மளுக்கு பண்ண துரோகத்தையும் அக்கிரமத்தையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரிட்டர்ன் அவன் என்ன பண்ணானோ அந்த தப்பை அவனுக்கு நான் உணர வைக்கணும். அது இல்லாமல் எனக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டதுக்கு அவனும் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும். அது என் கண்ணால் நான் ரெண்டு கண்ணால் நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் எங்கள் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எங்கள் அழகரையும் பூங்கொடியும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் அழகரை கூப்பிட்டு அழகரு வாப்பா எங்கள் பெரிய ஆளுங்க கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் வாங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பேச்சியும் ஒரு சைடு நிற்க வைக்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மாயாண்டியையும் மீனாட்சியும் நிற்க வச்சு 4 பேர்கிட்டையும் ஒரே டைமில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கின உடனே அங்கே இப்போ இது அங்கே இருக்கிற அழகருமே எழுந்த உடனே அங்கே மஞ்சமலையை பார்த்து மாமா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பாவும் இந்த ஒரு சொந்த பந்தம்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தவே பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாக்கிட்டையும் எங்களுடைய ஃபேமிலிக்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாதீங்க மாமா. ஏன்னா என்ன நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துக்கிட்டு நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கடைசி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ காது கொடுத்து எதுவுமே கேட்காம இந்த ஒரு விஷயத்தில் நீ என்னென்னமோ பண்ணிட்ட. அதனால தான் நான் இன்னுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆடிச்சு. நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே இதே மாதிரி பிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்படி கரெக்டாக போய் வைக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கையோடைய நரம்புகள் கட் ஆயிடுச்சுன்னா கையே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உன்னுடைய கையே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட மாயாண்டியுமே சொல்லிடுவோம். மாயாண்டியும் அங்கே ரொம்பவே
ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இதுக்கு மேலே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இங்கே எலியும் புனையுமா அடிச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக என்றைக்குமே எதுவுமே சரியாகாது. நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற பகை தான் அதிகரிக்குமே தவிர நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற பந்தம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்காது. ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம் இருக்காமல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். முன்னாடி தான் நீங்கள் எங்களுக்கு மாப்பிள்ளை, இப்போ நீங்கள் எங்களுக்கு சம்மந்தி. இப்படி இருக்கிறப்போ நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது மாப்பிள்ளை, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே யோசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அழகரு, பூங்கொடி, அங்கே இருக்கிற மீனாட்சி, தெய்வான, நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இங்கே மாயாண்டி சொன்ன விஷயத்த கேட்டு மஞ்சமலையுமே மனசும் மாறிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற மாயாண்டி கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே மாயாண்டியை கட்டி பிடிக்கிறாங்க. மஞ்சமலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, இனிமே மாமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் மறுபடியும் உங்கள் கூட நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பண்ண மாட்டேன். என்னுடைய பொண்ணு உங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுனால அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய பொண்ணை அங்கே கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே மாப்பிள்ளை, உங்களுக்கு இப்போ தான் அந்த கஷ்டவர்த்தம் புரியுதா என்ன? ஏன்னா இங்கே என்னுடைய பேச்சு, என்னுடைய தங்கச்சி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தானே என்னுடைய தங்கச்சியை நான் யோசிப்பேன். என்னுடைய தங்கச்சியை கஷ்டப்படுத்தாமல் அங்கே சந்தோஷமாக இருக்க வைங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. மஞ்சமலையா மாயாண்டிகையும் அதையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.